நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் 43. சகுனியின் அறைவாயிலில் நின்ற காவலன் கர்ணனை பார்த்ததும் தலை வணங்கி அறிவிக்கிறேன் என்றான். கர்ணன், கணிகர் உள்ளே இருக்கிறாரா என்றான். புற்றிலிருந்து எறும்பு ஒன்று எட்டி நோக்கி உள்ளே செல்வது போல ஒரு மிகச் சிறிய அசைவு நிகழ்ந்த கண்களுடன் அவன் ஆம் என்றான். அவன் உள்ளே செல்ல கர்ணன் தன் உடைகளை சீரமைத்து உடலை நிமிர்த்து காத்து நின்றான். காவலன் கதவை திறந்து வருக அரசே என்றான். உள்ளே சகுனி தன் வழக்கமான சாய்வு பீடத்தில் அமர்ந்து அருகே மென் பீடத்தில் புண்பட்ட காலை நீட்டியிருந்தார். அவருக்கு முன்பு வட்டமான குறும்பீடத்தில் பகடை களம் விரித்திருக்க அதில் அவர் இறுதியாக நகர்த்திய காய்களுடன் ஊழின் அடுத்த கணம் காத்திருந்தது. அவர் முன்னால் சிறிய பீடத்தில் அமர்ந்திருந்த கணிகரின் தலை மட்டுமே களத்தின் மேல் தெரிந்தது. காய்களில் ஒன்றைப் போல அது விழி சரித்த ஆட்டத்தின் அமைவில் மூழ்கி பெரிதிலாதிருந்தது. கையில் இருந்த பகடைக்காய்களை மெல்ல உருட்டியபடி சகுனி புன்னகையுடன் வருக அங்கநாட்டு அரசே என்றார். கர்ணன் தலை வணங்கி கணிகரை பார்த்து புன்னகைத்தபடி வந்து சகுனி காட்டிய பீடத்தில் அமர்ந்தான். இந்த பீடம் தங்களுக்காகவே போடப்பட்டது. தாங்கள் மட்டும்தான் இதில் இயல்பாக அமர முடியும் என்ற பின் நகைத்து பிற பீடங்களை விட 2 மடங்கு உயரமாக அமைக்கச் சொன்னேன் என்றார். கர்ணன் புன்னகைத்தான். சகுனி பகடைகளை உருட்ட அவை கணத்தில் மெல்ல புரண்டு தயங்கி பின் அமைந்து எண் காட்டி நின்றன. சகுனி அவற்றை புருவம் சுளித்து கூர்ந்து நோக்கிவிட்டு கணிகரிடம் விழி அசைத்தார். கணிகர் அமைவதற்குள்ளாகவே எண்களை பார்த்து விட்டிருந்தார். உதடுகளை இறக்கியபடி சுட்டு விரலால் காய்களை தொட்டு தொட்டு சென்று புறவி ஒன்றை தூக்கி ஒரு வேல்வேரனை தட்டிவிட்டு அங்கே வைத்தார். சகுனி புன்னகைத்தபடி ஆம் என்றார். கணிகர் தன்னந்தனியவன் என்றார். சகுனி மொத்த படையின் விசையும் தனியொருவனின் மீது குவியும் கணம் என்றார். ஊழின் திருகு குடுமி, அவன் இன்னமும் அதை அறியவில்லை. கணிகர் நகைத்து அவர்கள் எப்போதுமே அறிவதில்லை என்றார். பகடையை எடுத்து உருட்டும்படி கணிகரிடம் விழிகளால் சகுனி சொன்னார். கணிகர் பகடையை ஒவ்வொன்றாக எடுத்து தன் கைகளில் அழுத்தி அவற்றை புரட்டினார். அவர் கைகள் அசைவற்றிருக்க அவை உயிருள்ளவை போல அங்கே புரண்டன. பின்பு அவர் கண்களை மூடி வேள்வியில் அவையிடும் படையலன் என ஊழ்க நிலை கொண்டு அதை உருட்டினார். மெல்லிய நகைப்பொலியுடன் விழுந்த பகடைகள் அசைவற்ற போது சகுனி ஒரு கணம் அவற்றை பார்த்த பின் யானை ஒன்றை முன்னகர்த்தி 2 புறவிகளை அகற்றினார். கணிகர் நன்று நன்று என்றார். ஏன் என்றார் சகுனி. இன்னும் பெரிய அறைகூவல் ஒன்றை நோக்கி சென்றிருக்கிறோம் என்றார் கணிகர். தொடர்வோம் என்ற பின் பார்த்து கொள்ளுங்கள் என்று சகுனி சொல்லி ஏவலனை நோக்கி களப்பலகையை எடுத்து செல்லும்படி கை காட்டினார். ஏவலன் வந்து பகடை காய்களை அள்ளி ஆமையோட்டு பெட்டி ஒன்றுக்குள் போட்டு பகடை களத்தை தூக்கி அகற்றினான். கர்ணன் முடித்து விட்டீர்களா என்றான். இல்லை, இந்த ஆடல் சென்ற 12 நாட்களாக தொடர்கிறது என்றார் சகுனி. களம் கலைத்து விட்டீர்களே என்றான் கர்ணன். கலைக்கவில்லை, அதன் கடைக்கணத்தை இருவரும் நெஞ்சில் ஆழ நிறுத்தி கொண்டோம். அடுத்த கணத்தை எப்போது வேண்டுமானாலும் இப்புள்ளியிலிருந்து தொடங்கி முன்னெடுக்க முடியும். கர்ணன் புன்னகைத்து அரிய நினைவு திறன் என்றான். சகுனி இது நினைவு திறன் அல்ல இளையோனே, சித்திரத்திறன். கணிகர் மெல்ல முனகியபடி உடலை நீட்டினார். சகுனி மாமன்னர் பிரதீபர் தன் படைகளை களத்தில் நிறுத்திய பின் மூக்கிலில் ஏறி ஒரு கணம் நோக்கிவிட்டு இறங்கி விடுவார். பின்னர் மொத்த படையும் எங்கு எவ்வண்ணம் அமைந்திருந்தது என்பதை அப்போர் முடியும் வரை நினைவிலிருந்தே அவரால் சொல்ல முடியும். படை சூழ்வதில் அது ஓர் உச்சம். அரசு சூழ்வதிலும் அவ்வண்ணம் உண்டு. ஓர் அரசன் தன் நாட்டில் நிலம் அனைத்தையும், அனைத்து ஊர்களையும், கிளை விரிவு பின்னல்களுடன், நதிகளையும் அத்தனை முடிகளுடன் மலைகளையும் முழுமையாக எக்கணமும் நினைவிலிருந்து விரித்தெடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஒரு பெயர் சொல்லப்பட்டதுமே தன் உள்ளத்தால் அங்கு சென்று நின்றுவிடக்கூடியவன் சிறந்த ஆட்சியாளன். நமக்கு அவ்வண்ணம் ஒரு ஆட்சியாளன் தேவை என்றார்.
பிதாமகர் பீஷ்மர் என்றான் கர்ணன். அவருக்கு எந்த நிலமும் நினைவில் இல்லை என்று கணிகர் சொன்னார். ஏனென்றால் அவர் நிலங்களை ஆளவில்லை, தன்னுள் இருக்கும் நெறிகளையே ஆள்கிறார். சகுனி: ஆம், அவர் காட்டை மரங்களாக, மலைகளை பாறைகளாக, மக்களை மானுடராக பார்ப்பவர். அவர்கள் குல மூத்தோராக முடியும், முடிக்கொண்டு நாடாள முடியாது என்றார். கணிகர் நகைத்தார். அவர் கனைத்தார் என அதன் பின்னர் தோன்றியது. அவன் கணிகரை ஒரு கணம் நோக்கிய பின் சகுனி மேல் விழிகளை நட்டு கொண்டான். அவரது விழிகளை பார்ப்பது எப்போதுமே அவனுக்கு அச்சத்தை ஊட்டியது. அவற்றில் ஒரு நகைப்பு இருந்து கொண்டிருப்பது போல. நச்சரவின் கண்களில் பொருளற்ற விழிப்பு, யானையின் கண்களில் நான் பிரிதொன்று என்னும் அறைகூவல், புலியின் விழிகளில் விழியின்மை எனும் ஒளி, பூனையின் விழிகளில் அறியாத ஒன்றுக்குள் நுழைவதற்கான நீள்வாயில். இவையோ வௌவாலின் விழிகள், அணுக்கத்தில் பதைப்பவை, இரவை அறிந்தது ஆணவம் கொண்டவை. இரவில் தெரியும் வௌவாலின் கண்கள் பகலையும் அறிந்த நகைப்பு நிறைந்தவை. கணிகர் மெல்லிய குரலில், அஸ்தினபுரிக்கு இன்றிருக்கும் குறைபாடே அதுதான் என்றார். இந்த நாட்டை ஒரு கணம் விழி மூடி முழுமையாக நோக்கும் ஆட்சியாளன் மாமன்னர் பிரதீபருக்கு பின் அமையவில்லை. ஆனால் மகதத்தின் பேரரசர் ஜராசந்தர் ஒருபோதும் வரைபடத்தை விரிப்பதில்லை என்கிறார்கள். கர்ணன்: பீஷ்மர் இடைவிடாது இந்நாட்டில் அலைந்து கொண்டிருப்பவர் என்றான். சகுனி: அவர் அலைவது இந்த நாடு மேல் உள்ள விளைவினால் அல்ல. அவர் இந்த நாட்டு எல்லைக்குள்ளும் இருப்பதில்லை. அவருக்கு தேவை அவரது தனிமையை சூழ்ந்திருக்கும் ஓர் அறியா நிலம். எங்கிருக்கிறார்? அடற்காட்டில், அல்லது அவரை எவரென்றே அறியாத மானுடரின் நடுவே. மெல்ல உடலை அசைத்து முகம் சுளித்து இதழ்கள் வளைய முனகிய பின் கணிகர் சொன்னார். சிறந்த அரசர்கள் எப்போதும் அகத்தில் தனியர்கள், ஆனால் என் நிலையிலும் மானுடரை விரும்புபவர்கள். சுற்றம் சூழ அவை வீற்றிருக்கையில் உளம் மகிழ்பவர்கள். மேலும் ஒரு முனகலுடன், ஒரு நாளும் அவையில் மகிழ்ந்திருக்கும் பீஷ்மரை நாம் கண்டதில்லை. அவைகளில் ஊழகத்தில் என விழி மூடி மெலிந்த நீளுடல் நீட்டி அமர்ந்திருக்கிறார். காடுகளுக்கு மேல் எழுந்த மலைமுடி போல. அவர் அவையை வெறுக்கிறார் என்றார். மானுடரை விரும்புபவர்களையே மானுடரும் விரும்புவர். வேடமாகவியின் முதற் பெருங்காவியத்தில் ராகவராமனை பார்த்ததும் மக்களின் உள்ளங்கள் கதிர்கண்ட மலர்கள் போல் விரிந்தன என்று ஒரு வரி வருகிறது. எவர் ஒருவரை நினைத்தாலே மக்களின் உள்ளம் விரிகிறதோ அவரே ஆட்சியாளர். கர்ணனின் உள்ளே மெல்லிய புன்னகை ஒன்று வந்தது. அவர்கள் இருவரிடமும் இருந்த அந்த ஒருமையை உடைக்க வேண்டும் என்று ஓர் உந்துதல் எழுந்தது. அப்படி பார்த்தால் இன்று அனைவரும் அதற்கென சுட்டுவது துவாரகையின் தலைவரைத்தான். சகுனியின் விழிகளில் ஓனாய் வந்து சென்றது. கணிகர் மெல்ல உடல் குலுங்க நகைத்து, உண்மை, துவாரகை அவரை தனது தலைவராக எண்ணுகிறது. அவர் துவாரகையை தன் நிலமாக எண்ணவில்லை. அவரது பகடை களம் இப்பாரத வருஷமேதான். நீங்கள் எவரும் அறியாத ஒன்றை நான் அறிவேன். அவர் இப்புவியின் தலைவர். கர்ணன் அவர் விழிகளை கூர்ந்து நோக்கினான். முதல் முறையாக அதில் ஒரு கனிவு தென்படுவதாக தோன்றியது. நேரடியாகவே அவரை நோக்கி, துவாரகையின் தலைவரை குறித்து இத்தனை பெருமிதம் தங்களுக்கு இருக்கக்கூடும் என்று நான் எண்ணவே இல்லை கணிகரே. எவர் முன்னிலையிலாவது நான் கணியக்கூடும் என்றால் அது அவர்தான் என்றார் கணிகர். ஏனெனில் இங்கு நான் இருக்கும் பகடை களத்தின் மறு எல்லையில் இருப்பவர் அவர் மட்டுமே. அவர் சொல்வதை புரிந்து கொள்ளாதவனாக கர்ணன் விற்று நோக்குடன் அமர்ந்திருந்தான். அது போகட்டும் என்பது போல அவர் கைவீசி, அஸ்தினபுரியின் மன்னர்களை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். சலிப்பை வெளிக்காட்டாத உடலுடன் அரியணை அமர்ந்த ஒருவரை நான் பார்த்ததில்லை. கர்ணன்: இந்திரபிரஸ்தம் சென்று யுதிஷ்டரை பார்க்கலாமே. கணிகர்: இங்கு அவை அமர்ந்திருக்கையில் அவரை நான் கூர்ந்து நோக்கியுள்ளேன். தான் ஒரு வேள்வி களத்தின் அருகே அவையிட அமர்ந்திருப்பது போல் தோற்றமளிப்பார். இதழ்கள் வளைய பகடை களத்தின் அருகிருப்பது போல் தோற்றமளிக்க வேண்டுமா என்றான் கர்ணன். இல்லை, தன் குழந்தைகளை ஆடவிட்டு நோக்கி இருக்கும் அன்னை போல் அமர்ந்திருக்க வேண்டும் என்றார் கணிகர். அவருக்கு இந்திரபிரஸ்தம் உள்ளத்தில் திகழும் என்றால் அவ்வண்ணம் அரண்மனைக்குள் ஒடுங்கி வாழ மாட்டார். அவையில் எழும் சொல் கேட்டு மட்டும் ஆள மாட்டார். நெறிகளுக்காக ஒருபோதும் நூல்களை நாடவும் மாட்டார்.
நெறிநூல்களின்படி ஆள வேண்டும் என்பதுதான் முன்னோர் மரபு என்றான் கர்ணன். ஆம், நெறிநூல்களை இளமையிலேயே கற்று நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் அவற்றின் அனைத்து விளக்கங்களையும் வாழ்வில் இருந்தே பெற வேண்டும். நெறிநூல்களை வைத்து வாழ்க்கையை விளக்கத் தொடங்குபவன் காற்று வெளியை நாழியால் அளக்கத் தொடங்குகிறான் என்ற பின் உறக்க நகைத்து, அதன் பின் இருப்பது இத்தகையதோர் பகடை களம்தான். பல்லாயிரம் காய்களும் பல கோடி தகவுகளும் கொண்ட ஒன்று. பருப்பொருளில் எழுந்த முடிவிலி. சகுனி உடலை அசைத்து, தாங்களும் நல்ல ஆட்சியாளர் அல்ல அங்கரே என்றார். ஆம், அதை நான் உணர்ந்தேன். என்னால் ஆட்சி செய்ய இயலவில்லை என்றான் கர்ணன். பொதுவாக வீரர்கள் ஆட்சியாளர்கள் அல்ல என்று சகுனி சொன்னார். நல்ல ஆட்சியாளர்களுக்கு பொறுப்பையும் உரிமையையும் அளித்து காக்க முடியும் என்றால் அவர்கள் நல்லாட்சியை அளிக்கிறார்கள். கர்ணன் தலையசைத்தான். அங்கரே, ஆட்சி என்பது ஒவ்வொரு நாளும் கடல் அலையை எண்ணுவது போல. எங்கோ ஒரு கணத்தில் சலிப்பு வந்துவிட்டால் நாம் விலகி விடுகிறோம். அதைத்தான் நானும் சொன்னேன் என்று கணிகர் உடல் குலுக்கி நகைத்தார். ஒவ்வொரு நாளும் மைந்தரை துயில் எழுப்பி உணவூட்டி நீராட்டி அணி அணிவித்து துயில வைக்கும் அன்னை வாழ்நாளெல்லாம் அதை செய்வாள். அவளுக்கு சலிப்பில்லை. சகுனி அப்பேச்சை மாற்றும்படி கையசைத்துவிட்டு, தங்களை இங்கு வரச் சொன்னது ஒன்றை உணர்த்தும் பொருட்டே. இந்திரபிரஸ்தத்திலிருந்து அஸ்தினபுரிக்கு அழைப்பு வந்துள்ளது மகிழ்வுக்குரியது. உண்மையில் முறையான அழைப்பு வரும் என்ற எண்ணமே எனக்கு இருக்கவில்லை. அதெப்படி என்றான் கர்ணன். சகுனி, ஏனெனில் அவளுடைய வஞ்சம் அத்தகையது. இங்கிருந்து பாதி நாட்டை பெற்றுக்கொண்டு அவர்கள் சென்றது அவ்வெல்லைக்குள் அடங்குவதற்காக அல்ல. அவள் தென்னெறி. உண்ண உண்ண பெருகும் பசி கொண்டவள். பெருக பெருக மேலும் ஆற்றல் கொள்பவள். குருதி விடாய் கொண்ட தெய்வங்களால் பேணப்படுபவள். எனவே தன்னைத்தானே என்று பிரிதொன்றால் அணைக்க முடியாதவள் என்றார் கர்ணன். ஆம், அவள் பெருவிளைவை நானும் அறிவேன் என்றார். இவ்விழவுக்கு நமக்கு அழைப்பு அனுப்பாது இருக்கவே அவள் எண்ணுவாள் என்று நான் கருதியிருந்தேன். ஆனால் கணிகர் மட்டும் அவ்வாறல்ல, அவள் அழைப்பு அனுப்புவாள் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார் என்றார் சகுனி. கர்ணன், அழைப்பு அனுப்பாமல் இருக்க யுதிஷ்டனால் இயலாது. உண்மையில் அவனே இங்கு வந்து பேரரசரின் தாழ் பணிந்து விழவுக்கு அழைப்பான் என்று எண்ணினேன் என்றான். ஆம், அவன் அவ்வாறானவன். ஆனால் இன்று அங்கு யுதிஷ்டன் சொல் மீதொரு நிலையில் இல்லை என்றார் சகுனி. அழைப்பு அனுப்பாமல் இருக்க இயலாது என்று பின்னர் நானும் தெளிந்தேன். ஏனெனில் அது பாரத வருஷம் எங்கும் பேசப்படும் ஒன்றாக ஆகும். இந்நிலையில் அவள் அதை விரும்ப மாட்டாள். சவுனகர் அனுப்பப்படுவார். அச்சிறுமையை எண்ணி நாம் சினந்து விழவை புறக்கணிப்போம். விதுரரை மட்டும் பரிசில்களுடன் அனுப்புவோம். பேரமைச்சரையே அனுப்பி அழைத்ததாகவும் நாம் நம் சிறுமையால் அவர்களை புறக்கணித்து விட்டதாகவும் சோதர்களை கொண்டு பாடச் செய்வாள். என் கணிப்பு அதுவே. ஆனால் இளவரசன் பீமனே இங்கு வந்தது வியப்பூட்டியது. ஆனால் இன்று அமர்ந்து ஏன் அவன் வந்தான் என்று எண்ணும் போது ஒவ்வொரு வாயிலாக ஓசையின்றி திறக்கிறது. சகுனி சொன்னார். கர்ணன் அவர் சொல்லப்போவதை எதிர்நோக்கி அமர்ந்திருந்தான். ஆனால் சகுனி கணிகர் பேச வேண்டுமென எதிர்பார்த்தார். மெல்ல கனைத்த பின் உடலை வலியுடன் அசைத்து அமர்ந்து, நேற்று அவையில் அரசர் சொன்னதை எண்ணிக்கொண்டிருந்தேன் என்றார் கணிகர். கர்ணன் அகம் மலர்ந்து பேரரசரின் மைந்தரென அமர்ந்து அச்சொற்களை சொன்னார். அவ்வுள விரிவை நானும் போற்றுகிறேன். ஆனால் எந்த விரிவுக்குள்ளும் ஓர் உட்சுரங்களை காணும் விதமாக நான் படைக்கப்பட்டுள்ளேன் என்றார் கணிகர். ஒரு சிறு பூ முல்லை அவரது விரலொன்று நெருடி கொண்டிருப்பதாக எனக்கு தோன்றியது. என் உளமயக்காக இருக்கலாம். ஆனால் அதை நான் நம்புகிறேன். கர்ணன் புருவங்கள் சுருங்க, என்ன என்றான். தன் எண்ணங்களை தானே ஒதுக்குவது போல் கையசைத்த கணிகர், துரியோதனர் என்ன செய்வார் என்று சொல்கிறேன். நிகரற்ற பெருஞ்செல்வத்துடன் இந்திரபிரஸ்தத்தின் ஒவ்வொரு விழியும் மலைத்து சொல்லிழக்கும் விதமாக நகர் நுழைவார். துவாரகை தலைவரும் பாஞ்சாலரும் பெண்ணுக்கு தள்ளப்படும்படி இந்திரபிரஸ்தத்திற்கு பரிசில் அளிப்பார். ஐவரையும் நெஞ்சோடு தழுவி நிற்பார்.
அந்நகரின் தூண்டாமணி விளக்கருகே வாழ் கொண்டு நின்று அதன் முதல் புரவலராக இருப்பதாக வஞ்சினமும் உரைப்பார். ஆம் என்றான் கர்ணன் மெல்லிய குரலில். அதனூடாக பேருரு கொண்டு அவள் முன் நிற்பார் என்றார் கணிகர். அவர் சொல்ல வருவதென்ன என்று அக்கணத்தில் முழுமையாக புரிந்து கொண்ட கர்ணனின் உடல் மெய்ப்பு கொண்டது. அடுத்த கணமே அது அவ்வுண்மையால் அல்ல, தன்னை தொலைவுக்கு சென்று தொடும் அவர் உள்ளத்தின் தீமையை கண்டடைந்த அச்சத்தால் என்று உணர்ந்தான். மெல்லிய குரல் கொள்ளும் பெருவல்லமையை மறுகணம் எண்ணிக்கொண்டான். கணிகர் புன்னகைத்தபடி, அரச பெருநாகம் வாழ்வளைவை மட்டும் ஊன்றி 5 அடி உயரத்துக்கு படம் தூக்கும் என்பார்கள். அவ்வண்ணம் எழ வேண்டுமென்றால் அதனுள் பெரு விசையுடன் சினமெழ வேண்டும். அப்போது அது கடிக்கும் புண்ணில் தன் முழு நச்சையும் செலுத்தும். காடிழைக்கு வரும் மதகளிற்றையே அது வீழ்த்திவிடும் என்கிறார்கள் என்றார். கடித்த பின் விசை குறைய அது வாழை வெட்டுண்டு சரியும் ஒலியுடன் மண்ணை அரைந்து விழும். கர்ணன் எரிச்சலுடன், இதை எதற்கு சொல்கிறீர்கள் என்றான். எதற்காகவும் அல்ல, தாங்கள் அவருடன் இருக்க வேண்டும் என்றார். நானா? எனக்கு அழைப்பே இல்லையே என்றான் கர்ணன். எங்களுக்கும் தனி அழைப்பில்லை என்றார் சகுனி. எந்தைக்கும் தமையன்களுக்கும் காந்தாரத்திற்கு அழைப்பு சென்றுள்ளது. அவ்வழைப்பை ஏற்று நானும் செல்வதாக இருக்கிறேன். அங்க நாட்டுக்கும் முறைமை அழைப்பு சென்றிருக்கும். அதை ஏற்று தாங்கள் சென்றாக வேண்டும். அங்க நாட்டுக்கு அரசராக அல்ல, அஸ்தினபுரியின் அரசரின் அணுக்கராக. ஏனென்றால் நான் மருகனுடன் முழு நேரமும் இருக்க முடியாது. அவர் என்னிடம் நெஞ்சு பகிர்வதும் இல்லை என்றார் சகுனி. கர்ணன், நான் சொல்வதை அரசர் முழுக்க ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்றில்லை என்றான். மெல்லுணர்ச்சிகளால் உள எழுச்சி கொண்டிருக்கையில் பிறர் சொல்லை கேட்கும் வழக்கம் அவருக்கில்லை. கணிகர், அதற்காக அல்ல என்றார். கர்ணன் அவரை நோக்க இதழ் விரிந்த புன்னகையுடன், இன்னொரு பெருநாகம் அருகிருந்தாலே போதும் என்றார். மீண்டும் அவர் சொல்வதென்ன என்பதை 10,000 காதம் ஒரு கணத்தில் பறந்து சென்று அறிந்த கர்ணன் மெய்ப்பு கொண்டான். அக்கணம் உடைவாளை உருவி அவர் தலையை வெட்டி எறிவதையே தான் உள்ளம் விரும்பும் என்பதை உணர்ந்தான். மறுகணமே அவர் விழிகளில் அவ்வெண்ணமும் அவருக்கு தெரியும் என்று தெரிந்து தன்னை விலக்கி கொண்டான். சகுனி புன்னகையுடன், ஆகவே தான் சொல்கிறேன் அங்கரே, தாங்களும் உடன் சென்றாக வேண்டும். தாங்கள் சொல் அருகே இருந்தால் மட்டுமே அவர் நிலையழியாதிருப்பார். இல்லையேல் மாபெரும் அவைச்செருமை அவருக்கு காத்திருக்கிறது. கர்ணன், ஆனால் நான் எப்படி? சகுனி, இனி தாங்கள் முடிவு அது. தாங்கள் தன்மதிப்பு தான் முதன்மையானது என்றால் இதை தவிர்க்கலாம். தாங்கள் உயிர் துணைவர் அவர். அங்கு அவர் புண்பட்டு மேளலாகாது என்று தோன்றினால் துணை செல்லுங்கள். கணிகர் சற்று முன்னால் வந்து, நான் என் நுண்ணுணர்வால் அறிகிறேன். இது குருகுலத்தின் வாழ்வையும் வீழ்வையும் வரையறுக்கும் பெருந்தருணம். விண்வாழும் அனைத்து தெய்வங்களும் காத்திருக்கும் கணம் என்றார். கர்ணன் உளம் நடுங்க, எது என்றான். நான் அறியேன். அங்கு நிகழ்வதை மானுடர் எவரும் முடிவெடுக்கப் போவதில்லை. ஒருவேளை துவாரகையின் தலைவர் அதை சற்று முன்னரோ பின்னரோ நகர்த்தி வைக்க முடியும். அவரும் கூட அதை தவிர்க்கவோ கடக்கவோ முடியாது. சகுனியை நோக்கிவிட்டு கணிகரிடம், என்ன சொல்கிறீர்கள் என்றான் கர்ணன் எரிச்சலுடன். இதற்கு மேல் சொல்ல என்னிடம் ஏதுமில்லை. அத்தருணம் தங்கள் துணை அஸ்தினபுரியின் அரசருக்கு அமைய வேண்டும் என்பதற்கப்பால் எனக்கு சொல்லில்லை என்றார் கணிகர். சகுனி, எண்ணிப்பாருங்கள் அங்கரே என்றார். கர்ணன் நீள் மூச்சுடன் எழுந்து, ஆம், உங்கள் சொற்களை தலை கொள்கிறேன். என் தன் மதிப்பென்பது பெரிதல்ல. அங்கு துரியோதனர் தனித்து விடப்படக்கூடாது. உலகறியா இளையோனின் நம்பிக்கையும் கனிவும் கொண்ட உள்ளத்துடன் இங்கிருந்து அவர் செல்கிறார். நன்னோக்கத்துடன் எழுந்த நெஞ்சம் போல புண்படுவதற்கு எளிதானது பிரிதொன்று இல்லை என்று நான் அறிவேன். ஒன்றும் நிகழ்ந்துவிடக்கூடாது. நான் அவருடன் இருக்கிறேன் என்றான். நன்று என்றார் சகுனி. கணிகரை நோக்கி தலை வணங்கிவிட்டு, நான் எழுகிறேன் காந்தாரரே என கர்ணன் சகுனியை வணங்கினான். நன்று சூழ்க என்றார் சகுனி. அவன் எழுந்து ஆடை திருத்தி திரும்ப வாயில் நோக்கி நடக்கையில் தன்மேல் அவர்களின் நோக்குகள் பதிந்திருப்பதை உணர்ந்தான்.
அவன் இடைநாழிக்கு வந்ததும் சிவதர் தலை வணங்கி உடன் வந்தார். படியிறங்கி முற்றத்தை அடைந்து தேரில் ஏறிக்கொள்வது வரை அவன் ஒன்றும் சொல்லவில்லை. அவன் அருகே தேரில் ஏறி அமர்ந்த சிவதர் அவன் பேசுவதற்காக காத்திருந்தார். அவன் ஒன்றும் சொல்லவில்லை என்று கண்டு, நன்றென ஒன்றும் நிகழாது என்று அறிவேன் என்றார். கர்ணன் திரும்பி நோக்கி ஆம் என்றான். பின்பு, ஆனால் அவர் சொன்னது முழுக்க உண்மை என்றான். சிவதர், உண்மையை தீமைக்கான பெரும் படைக்கலமாக பயன்படுத்தலாம் என்று அறிந்தவர் கணிகர். கர்ணன் தொடையை தட்டி நகைத்து, ஆம், சரியாக சொன்னீர்கள் என்றான். என்ன சொன்னார் என்றார் சிவதர். துரியோதனர் இந்திரபிரஸ்தத்திற்கு தன்னை விரித்து படம் காட்டியபடி செல்வார் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அது எவரும் அறிந்ததுதானே என்றார் சிவதர். அதற்கான சரியான ஏது என்ன என்று சொன்னார் என்றான் கர்ணன். சிவதரின் கண்கள் சற்று மாறுபட்டன. கர்ணன், அது உண்மை. அங்கு அஸ்தினபுரியின் செல்வத்தையோ திருதராஷ்டிர மாமன்னரின் கனிவையோ குருகுலத்தின் குருதியுறவின் ஆழத்தையோ அல்ல, தன் உட்கரந்த முள்ளொன்றின் நஞ்சையே அவர் விரித்தெடுக்கப் போகிறார். நச்சை 7 உலகத்தை விட பெரிதாக விரித்தெடுக்க முடியும். மீண்டும் தொடையை தட்டி உறக்க நகைத்து, அதை நானும் அறிவேன் என்றான். சிவதர் அவனது கசந்த சிரிப்பை சற்று திகைப்பு கலந்த விழிகளுடன் நோக்கினார். எதிர்ச்சிரிப்பு அவன் விழிகளில் இல்லை என்று கண்டு, கணிகர் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார் என்று கேட்டார். உடன் சென்று அவரை கட்டுப்படுத்தும் விசையாக இருக்க வேண்டும் என்றார் கர்ணன். தங்களுக்கு அழைப்பில்லை என்றார் சிவதர். ஆம், அழைப்பில்லை என்று கர்ணன் சொன்னான். என் தன்மதிப்பா துரியோதனரின் வாழ்வா எது முதன்மையானது என்று கேட்டார். வாழ்வு என்றால் சிவதர். கர்ணன், வாழ்வென்றால் என்ற பின் திரும்பி, துரியோதனர் வாழ்வை முற்றிலும் மாற்றியமைக்கும் ஒரு தருணம் அங்கு காத்துள்ளது என்று கணிகர் சொல்கிறார் என்றார். சிவதர் ஒரு கணம் நடுங்கியது போல் இருந்தது. அவ்வண்ணம் அவர் சொல்லி இருந்தால் அது உண்மையாகவே இருக்கும் என்றார். ஏன் என்றான் கர்ணன். சிவதர், இப்புவியில் இன்றிருப்பவர்களில் காலத்தை கடந்து காணும் கண்கள் கொண்டவர் 2 மட்டிலுமே. இவர் 2ஆமவர் என்றார். அவர் அதை சொன்னபோது எந்த சான்றும் இல்லாமலே அதை உண்மை என்று உணர்ந்தேன். பேருண்மைகளுக்கு மட்டுமே தங்கள் இருப்பையே முதன்மை சான்றாக முன்வைக்கும் வல்லமை உண்டு. அத்தருணத்தில் நான் என் இளையோனுடன் இருக்க வேண்டும். அது என் கடமை. அதற்காக என் தன்மதிப்பை நான் இழந்தால் அது பிழையல்ல. சிவதர் கூறிய குரலில், ஆனால் அது அங்க நாட்டு மக்களின் தன்மதிப்பும் கூட. கர்ணன், அங்க நாட்டவராக பேசுகிறீர்களா என்றான். சிவதர் மேலும் சினந்து முகம் சிவந்து, அங்க நாட்டவனாகவே பேசுகிறேன். என் அரசரை ஒருவன் அழையா விருந்தாளியாக நடத்துவதை என்னால் ஏற்க முடியாது. ஆனால் என்று கர்ணன் ஆரம்பிக்க, தங்களை அழைக்கவில்லை என்றால் தாங்கள் செல்லலாகாது. இது என் சொல் என்றார் சிவதர். இது என் கடமை என்றான் கர்ணன். இது என் சொல். இதை விலக்கி தாங்கள் செல்லலாம். நான் அணுக்கன், அதற்கப்பால் ஒன்றுமில்லை. கர்ணன் உரக்க, அதற்கப்பால் நீங்கள் யார் என்று நம் இருவருக்கும் தெரியும் என்றான். அப்படியென்றால் என் சொல்லை ஒதுக்கி நீங்கள் எப்படி செல்ல முடியும் என்றார் சிவதர். கர்ணன் தன் தொடையில் அடித்து உரத்த குரலில், செல்லவில்லை, நான் செல்லவில்லை, போதுமா? சரி என்றார் சிவதர். செல்லவில்லை என்று அவன் மீண்டும் மூச்சிறைக்க சொன்னான். சரி என்று அவர் மீண்டும் சொன்னார். தேர் செல்லும் ஒலி மட்டும் கேட்டுக்கொண்டிருக்க இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். கர்ணன் பெரும் மூச்சுடன் தன் உடலை தளர்த்தி, நான் செய்ய வேண்டியதென்ன என்றான். தாங்கள் செல்ல வேண்டியதில்லை, ஜெயத்ரதர் செல்லட்டும் என்றார். கர்ணன் திரும்பி நோக்க சிவதர், அவருக்கு முறைப்படி அழைப்பு அங்கு அனுப்பப்பட்டுள்ளது. எங்கும் நேற்றிரவு பீமசேனரே அவரது அரண்மனைக்கு சென்று தனி அழைப்பை அளித்திருக்கிறார். சிந்து நாட்டரசர் அவர்களுக்கு இன்னமும் நட்புக்குரியவரே. மேலும் சிந்து நாடு இன்றிருக்கும் படைநகர்வு பெருங்களத்தில் தவிர்க்க முடியாத ஆற்றல். எனவே துரியோதனருக்கு இணையாகவே அவர் அங்கு வரவேற்கப்படுவார் என்றார். கர்ணன் ஆம் என்றான். சிவதர், அவர் உடன் செல்லட்டும்.
தாங்கள் ஆற்ற வேண்டிய அனைத்தையும் அவரிடம் சொல்லி அனுப்புவோம். கர்ணன் அவர் என்றான். தங்கள் அளவுக்கு அவர் அணுக்கமானவர் அல்ல. ஆனால் தாங்கள் சொல்வதற்கு என்ன உண்டோ அனைத்தையும் தன் சொற்களாக அவர் சொல்ல முடியும். மேலும் அவர் சொல்ல ஏதோ எஞ்சி இருந்தது. அந்த முள்முனையில் சற்று உருண்ட பின், அவரும் பாஞ்சாலத்தில் திரௌபதியின் தன்னேற்புக்கு வந்தவரே, இன்னொரு அரசனாகம் என்றான் கர்ணன் சிரித்தபடி. என்ன என்றார் சிவதர். கணிகரின் ஒப்புமை, அதை பிறகு சொல்கிறேன் என்றான் சிவதர். அது ஒன்றே இப்போது இயல்வது என்றார். கர்ணன் கைகளை மார்பில் கட்டி தலை குனிந்து அமர்ந்திருந்தான். நெடுநேரம் அவன் அமர்ந்திருந்த பின் நிமிர்ந்து, ஆம் சிவத்தரே, அதுவே உகந்த வழி என்றான். முன்னால் இருந்த திரைச்சீலையை விலக்கி பாகனிடம், சிந்து நாட்டரசரின் மாளிகைக்கு என்றான். மெய்யோன் 43வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.